ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ள போறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியா இருக்கக்கூடிய இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான், அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கட்ஸ் திரைப்படத்தை இந்த டீம் தயாரிப்பாளர் எல்லாரும் ரொம்ப கட்ஸோட வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதால ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்டு இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்